கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல இந்தியாவின் முதுகெலும்பான மாணவர்களோட இணைந்து இந்த டேவை நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்கள கலாய்ச்சிட்டு இந்த மாதிரியான போகிறத விட அதெல்லாம் தாண்டி பெட்டராக ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிவுபூர்வமாக ஒரு சில கேள்விகள் கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில டேலண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கூட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எப்படி வெளிக்கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சி கல்லூரியில் கனவுகள் அப்படின்றது. ஸோ என்ன மாதிரிலாம் அவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கல்லூரி கனவுகள் நிகழ்ச்சியில் லாயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இப்போ நம்ம இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எப்போவுமே அந்த தொடக்கத்தில் ப்ரோக்ராம் தொடக்கத்தில் நாங்கள் பாட்டு பாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பழக்க தோஷத்தில் இப்போ அது டிவி ப்ரோக்ராமாகவே இருந்தாலும் சரி நாங்கள் பாட்டு தாங்க பாடுவோம் ஸ்டார்டிங்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டீசெண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ பாய்ஸ்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சி குஞ்சி அலைகளோட சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ்லாம் கேரளத்து பைங்கிலிகள் மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வாய் திறந்து பானாதான் தெரியும் அது கேரளத்து பைங்கிலிகளா இல்லை என்னன்றது. அண்ட் என்ன பாட்டு பாட போறீங்க? நீங்க பேட்ரியாட்டிக் சாங் பாட போறீங்க. சூப்பர். தேசபக்தி பாடல் தான் பாட போறாங்களா? ஸோ பாடினதுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட் சொல்லலாம். ரெடி, ஸ்டார்ட். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். திங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீரற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீரற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் ஒரு தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாயினும் நம்ம வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நம் ஒரு தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாயினும் நம் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைய சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். இளைய சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். நம் தேசம் உயர்த்தணும். இறைவன் கொடுத்த தேசத்தை வளமாய் காத்திடுவோம். அயவர்கள் கையில் தேசம் போகத் துணியும். இறைவன் கொடுத்த தேசத்தை
எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இது 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 எங்கள் பாரதம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷோட ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப அழகாக பாட்டுலாம் பாடினாங்க. தேசபக்தி பாடலை ரொம்ப பக்திமயமாக பாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடிட்டீங்களே. ஸோ உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். வாவ் ஓகே, ரொம்ப நன்றி நீங்கள் பாடினதுக்கு. அடுத்து நம்ம வந்து கேம் ஷோஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த கேம் ஷோஸ்லாம் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். கல்லூரி கனவுகளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாட்டுலாம் பாடி முடிச்சிட்டாங்க. அடிக்கிற வெயிலில் கோட் ஷூட் போட்டு ஒரு பக்கம் அண்ட் வந்து முழமாக புடவை கட்டிட்டு ஒரு பக்கம் என்னடா பண்ணுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் ஏக்கமாக ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பசங்களாம் போனதுக்கப்புறம் இப்போ ஒரே புத்துணர்ச்சியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி தானே இருக்கீங்க? தெரியலையே. ஆமா தானே? ஆமா 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 ஆமா. ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோன்றதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கேமோட விஷயங்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரிப்பப்ளிக் டேன்றதுனால இந்த சினிமா அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அதாவது வந்து நம்மளுடைய நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் நான் கேட்பேன். ஸோ யார் தெரியுமோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த டீம் வந்து பஸர் ப்ரெஸ் பண்ணும். பஸர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆன்சர் நான் கேட்பேன். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஸர் ப்ரெஸ் பண்ணாத டீம் வந்து இங்கே வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணி தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த விஷயத்தை அனுபவிக்கணும். ஓகே, அது என்னென்னா உங்களுடைய டேலண்ட்ஸ் தான் நாங்கள் வெளிப்படுத்த சொல்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கா இல்லைன்றதை நாங்கள் இப்போ வந்து சீண்டி பார்க்குறோம். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ நேஷ்னல் ஃப்ளாகில் 3 கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலர்ஸ்? இருங்க, அது இல்லாம கேள்வி. இது எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு என்ன கலர்ஸ்னு கேட்டா இருங்க 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 இது எல்கேஜி ஸ்டூடெண்ட் கேட்டாலும் என்ன கலர்னு சொல்லிடும். உங்களுக்கு அந்த கேள்வி கிடையாது. ஸோ இந்த கலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கலர்ஸ்க்கு ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன விளக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ எனக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் எழுதுங்க. கிரீன் வந்து பசுமைக்காக, ஒயிட் வந்து சமாதானத்துக்காக, அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து தியாகத்துக்காக. வாவ், கிளாப் 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 கிளாப். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா பஸர் ப்ரெஸ் பண்ணனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. தோத்துலாம் போல அவங்க இப்போ அவங்களோட திறமையை வெளிக்காட்ட போறாங்க. சரியா? அப்படி கெத்தா பேசு. காட்டிட்டோம் ஆல்ரெடி. இப்போ பேர் என்ன? என் பேர் ஆகாஷ். ஆகாஷ்க்கு என்ன டேலண்ட் இருக்கு? என்ன இப்போ வெளிப்படுத்த போறீங்க? மெமிக்ரி பண்ணுவேன். மெமிக்ரி. ஓகே, அதான் தம்பி, என்கிட்ட தோக்கிறதுக்காண்டி இப்போ டீமா வந்துருக்கீங்களாப்பா, தயவு செய்து இந்த டீமை விட்டு போயிருங்கப்பா, ஏன்னா தோத்து போயிருவீங்க. கண்டிப்பா விஜய்பா இப்படி ஒரு டீம்ல நாங்க தான் ஜெயிப்போங்கிறத பத்தி தெளிவா சொல்ல விரும்புறோம். கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். அதெல்லாம் சொந்த வாய்ஸ். அவ்வளவுதானா? சரி, ஒரு கேர்ள் வாய்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? வேண்டாமா, நான் உங்களுக்கு வருமா? சரி, யாரோ ஒருத்தங்க சொன்னீங்கல்ல பேட்டர் அப். அஜித் பாடுவான். அந்த பேட்டர் அப் கிளவி வாய்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. பேட்டர் அப் கிளவி வாய்ஸா? சரி, ஓகே. அம்மா பேட்ட ஐயம் பேட்ட தேனம் பேட்ட தேங்காய் மட்டை அம்மா பேட்ட ஐயம் பேட்ட பேட்டர் அப் தேனம் பேட்ட தேங்காய் மட்டை. சூப்பர். தேங்க்யூ. ஓகே, டன். ஓகே, இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஆன்சர் நீங்க சொல்லுங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணிடலாம். ஆனா இன்னும் கொஸ்டின் முடியல. ஆனா அது எந்த இயர்? 1950. வாவ், சூப்பர். ரொம்ப டேலண்டடா இருக்கீங்களே, அடேங்க அப்பா. உங்க பேர் என்ன? விக்னேஷ். விக்னேஷ். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் செகண்ட் இயர் எம்சிஏ படிக்கிறேன். சரி, உன பிளாக் சிவாஜின்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம்னா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரேவன் அடிக்கடி அப்படி கூப்பிடுவான். சரி, ஓகே. இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க நீங்க? உங்க கையில இருக்கிற வலையில பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு வருது. பாடு. கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், கண்ணாடியா? என் கனவுல நீ கண்ணத்துல தாரியே முத்தம், எங்க ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம், நீ அசத்திரியே இந்தி பட ஹீரோ நீ ஆட்டம், கொலுசு கல்பு காட்டுது வளையல் வளைச்சி போடுது, தின்னு சாரட்ட ஜட பின்னல் கட்டி இழுக்குது,
மூக்குத்தி முறைச்சி பாக்குது, ஜிமிக்கி ஆட்டம் போடுது, தள்ளுக்கான்னு தீ போட்டு என்ன சுட்டு தள்ளுது. கலரு மில்க் ஒயிட்டுமா, கண்ணோ டியூப் லைட்டுமா, உதடு அல்வா சுவிட்டுமா, மொத்தமா எனக்கு கிடைக்குமா. ஏப்பா அவன் பாட்டு தானே பாப்பான், என்கரேஜ் பண்ணுங்கப்பா, கை தட்டுங்கப்பா. நிரஞ்சன், ஓகே, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் இயர் பிஏ மெக்கானிக்கல். செகண்ட் இயர் பிஏ மெக்கானிக்கல். ஏன் எப்பவுமே உருன்னு தான் இருப்பீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. சரி, பயமா இருக்கு, என்ன பார்க்க டெரரா இருக்கு. சரி, ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? கானா பாட்டு. கானா பாட்டு. சரி, அவர் பாட்டு பாடட்டும், அப்புறமா நம்ம கமெண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, ஸ்டார்ட். முகுத்தி மூக்குத்தி வந்து கிள்ளிட்டு போ, ஆடாம அசையாம கைய தட்டி சிரிங்கோ, தல்கா மாட்டிக்கின்னு தொட்டுக்காக முறைக்கும், கஷ்டத்தை மறந்து புட்டு வாய ஓட்டு சிரிக்கும், கோலி வச்சு முட்டு கட்டி அச்சனாக்கா கவு, என் இடத்துல நீ உக்காந்தாக்காங்க அம்மாங்க பாப்பாவு, பார்த்து தம்பி சூதானம் இது மானாவரி மைதானம். முக்குத்தி மூக்குத்தி வந்து கிள்ளிட்டு போ, ஆடாம அசையாம கைய தட்டி சிரிங்கோ. கபடி ஆட்டத்தில் 7 கோடி கிளிக்கணும், காலு மாட்டுச்சுன்னா தரன்னு வலிக்கணும். மம்மி டிகேஷன் டாடி மில்க் ரெடி, உனக்கு நான் தாண்டி ஹாலிவுட் அல்லிடி, வாடா தம்பி போட்டுக்கலாம் நிக்கல் கூந்தல், போட்டி ஒன்று வச்சனாக்கா கதை கந்தல். ஐயோ மிட்டாய் மேலே பறிப்பீங்க, எங்கள் பாட்டை கேட்டால் சிரிப்பீங்க, உஷார் மேலே தேக்கோங்க, நாங்கள் வாட்ச மேலே பார்ப்போங்க. முக்குத்தி மூக்குத்தி வந்து கிள்ளிட்டு போ, அடாம அசையாம கையை தட்டி சிரிங்கோ, தல்கா மாட்டிக்கின்னு தொட்டுக்காக முறைக்கும், கஷ்டத்தை மறந்து போட்டு வாயை விட்டு சிரிக்கும், கோலி வச்சு முட்டு கட்டி அச்சனாக்காகவு, என் இடத்துல நீ உக்காந்தாக்கா அம்மாங்க பாப்பாவு, பார்த்து தம்பி சூதானம் இது மானாவரி மைதானம். சூப்பர் 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 சூப்பர். நீ டெரரா இருக்கும் போதே நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் பாடுவேன், அதுக்கேற்ற மாதிரியே பாட்டு சூப்பரா பாடு. தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரஷர் பிரஸ் பண்ணு, ஓகேவா? இந்தியாவின் தலைநகரம் டெல்லின்னு எந்த ஆண்டு அறிவிச்சாங்க? கரெக்டா மட்டும் சொல்லல. 1931. எதை கேட்டாலும் சொல்லிடுதுங்களே இந்த பிள்ளைங்க. ஓகே, கிளாப் கிளாப் கிளாப். கரெக்ட், 1931. எப்பாடா தப்பிச்சோம். சூப்பர். ஸோ வந்து இந்த தடவையும் அவங்களே சொன்னதுனால மறுபடியும் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்துறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். சூப்பர். யார் அந்த? ப்ளீஸ் கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்னேகா. ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? பி தேர்ட் இயர். ஸோ வந்து நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்குள்ளே, வந்து டான்ஸ்ன்ற ஒரு டேலண்ட் இருக்குது. அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்களா? அப்போ ஆட மாட்டியாப்பா? ஏதோ ஆடுவேன். ஏதோ ஆடுவேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளை. சரி, ஓகே, அது என்ன தான் ஆடுறாங்கன்னு என்ன பாட்டு காட்ட போகிறீங்க? சொடக்கு மேலே சொடக்கு போட்டு. ஓகே, சூப்பர். ஸோ வந்து பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்னேகா ரெடியாக இருக்காங்க. நீங்களாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது, சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயா வாங்க வாங்க, ஐயா இருக்கீங்க, என்னையா செய்வீங்க, எப்பயா செய்வீங்க? சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயா வாங்க வாங்க, ஐயா இருக்கீங்க, என்னையா செய்வீங்க, எப்பயா செய்வீங்க? சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது, சொடக்கு மேல. நல்லா நடுவில் சோப்பு போட்டுலாம் தேய்ச்சி குளிச்சாப்புல. நல்லா இருந்தது டான்ஸு. ஓகே, எத்தனை இயர்ஸாக டான்ஸ்லாம் பண்ணுறீங்க? சும்மா சின்ன வயசுலேருந்து ஆனதே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகேவா? ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். ரூபிகா. உங்கள் பேர்? ஸ்வேதா. ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஆலப்போகிறேன் சாங் பாட போகிறீங்க. ஆனால் நான் ரொம்ப நேரமாக உங்களை பார்க்குறேன், வெக்கப்பட்டு பின்னாடி இந்த பார், நான் பேசியே முடிக்கல, வெக்கப்படுது பாத்தி அந்த புள்ள. அது எப்படி வெக்கம் வருது? எப்படி, எதனால இப்ப வெக்கம் வருது? ஒண்ணும் இல்ல. ரொம்ப அழகா வெக்கப்பட்டீங்க. உங்க வெக்கத்தை எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, பாட்டு பாடிடலாமா? பின்னாடி இருக்கிற கேர்ள்ஸும் சேர்ந்து பாட போறீங்களா? சூப்பர். ஓகே, ரெடி, ஸ்டடி, ஸ்டார்ட். ஒரு கண்ணு உறவு கண்ணு ஒன்ன வச்சு பாக்கும் நின்னு, சின்ன மகராச வாரா மீச முறுக்கு, எங்க மண்ணு தங்க மண்ணு பொண்ணு வைக்கும் சிங்க மண்ணு,
முத்துமணி ரத்தினத்தை பெத்தெடுத்த ரச்சிதம் ஊருக்குன்னு வாழ்வு தந்த அப்பனுக்கும் சம்மதம் எந்த இடம் வழி கண்டாலும் கண்ணு தானே கலங்கும் கண்ணு போல எங்களுக்கு காவலா நீ வரணும் ஆளப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன் தான் யாருன்னு அவன் நாட்டுக்கு அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அவன் நீதிய அவன் தந்தானே. ரொம்ப சூப்பரா இருந்தது. சரியா, உங்க பேர் சொல்லுங்க. ஹேமலதா. ஹேமலதா. ஹேமலதா இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறீங்களா? சரி, ஓகே. மாமனே ஒன்ன காங்காம பத்தியோ சோறு உங்காம பாவினா பத்தி நாரா போனேனே காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் காண ஓடி வந்தேனே ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே ஒப்பே சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே ஒப்பே சொன்னேனே அந்த ரயில் தூரம் போனது நேரம் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாதே நீ தூரம் போனா இந்த நெஞ்சு தாங்காதே. உண்மையாவே நல்லா இருக்கு. எப்படி பாட்டு பாட கத்துக்கிட்டீங்களா? இல்ல, சர்ச்ல கொயர். அப்படியா? சர்ச் சூப்பர் சூப்பர். சர்ச்ல கொயர் பாடுற மாதிரி இல்ல. சர்ச்ல பார்த்தாங்கன்னா அடி சாரி ப்ளீஸ். ஓகே, சூப்பர். இல்ல, நல்லா பாடுனாங்க. ஓகே, கிளாப் கிளாப் கிளாப். இன்ஸ்ட்ருமெண்டே இல்ல. அந்த டீம்ல இருந்து அந்த லீடர் என்ன பண்ண போறாங்களா? எங்க தலைவர் என்ன பண்ண போறான்னு கேளுங்க. வெறுங்கையிலே டிஜே வாசிக்க போறாரு. என்னது? வெறுங்கையிலே டிஜே ப்ளே பண்றது எப்படின்னு காட்டுங்க. அது எப்படில பண்ணுவே? எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. மாயம் மந்திரம் இல்ல. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. ரெடி. சோ வந்து இதான் செட்டப். இதான் மிக்சர், ஆடியோ கண்ட்ரோலர் எல்லாம் இருக்கு. இதான் ஆடியோ கண்ட்ரோலர் எல்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாம் டான்ஸ் கூட ஆடுவாங்க. சரி, ஓவரால் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு ஜவுளி கடையில இந்த கவருக்குலாம் சீல் போட்டு அப்படியே தள்ளுற மாதிரியே இருந்தது. ஒரு கிளாப் போட்டு அது சவுண்ட் வரணும், அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபைனல் பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற டீம் வந்து பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து கானா பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. ஸோ என்ன பாட்டு பாட போறீங்க பாய்ஸ்? ஏரியா கானா சாங்ல இந்த நடுவில் இருக்கு. ஆமா, என்னது? லாஸ்ட்ல இருக்க அந்த லாஸ்ட் சரணம் பல்லவி போர்ஷன். லாஸ்ட் பல்லவி போர்ஷன் வந்து பாடுங்க. அது பல்லவியே ஏதோ நீங்க பாடிடுங்க. சரியா? ஓகே, ரெடி. டெடி பேரா நான் தானா உன்னை கட்டி புடிச்சு நேத்து தூங்கிருப்பேன் எங்க வீட்டு குத்து வாழ்க்கை நீ கச்ச என் வாழ்க்கையே கெத்து. ஏ டெடி பேரா நான் இருந்தா உன்னை கட்டி பூச்சின்னே தூங்கி இருப்பேன். ஏ டெடி பேரா நான் இருந்தா உன்னை கட்டி பூச்சின்னே தூங்கி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்சாய வாழ்க்கை கெத்து. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? சூப்பர் 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 சூப்பர். கிளாப் கிளாப் கிளாப். தேங்க்யூ. கைப்புள்ள நீங்க மட்டும் தான் பாடுவீங்களா? தடாலடி நாங்களும் பாடுவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்களாம் ரெடியா இருக்காங்க. அவங்க பாட நாங்க ஆடுறோம்னு சொல்லிட்டு கேர்ள்ஸும் ரெடியா இருக்காங்க. ஆனா இவங்க பாட அவங்க ஆட அது என்ன மாதிரி இருக்க போகுதுன்றத நம்ம பார்க்க வாங்க. ரெடி. கையில ராத்திரி தூக்கம் இல்ல கண்ணு ரெண்டு கலங்கு தடி உறவுக்கு கை கொடுடி. உன்னத்தான கையில ராத்திரி தூக்கம் இல்ல கண்ணு ரெண்டு கலங்கு தடி உறவுக்கு கை கொடுடி. தினசரி ராத்திரியில் சில மணி நேரம் தினசரி ராத்திரியில் சில மணி நேரம் தூங்கும் போது கனவோடு வந்தாயன்னா தூங்கும் போது கனவுல வந்தாயம்மா.
உன்னத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கம் இல்ல கண்ணு ரெண்டு கலங்குதடி உறவுக்கு கை கொடுடி கண்ணு ரெண்டு கலங்குதடி உறவுக்கு கை கொடுடி உன்னை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நீயும் புரிஞ்சுக்கல உன்னை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நீயும் புரிஞ்சுக்கல ஏ மனம் வாடுது ஓ மன வாடல ஏ மன வாடுது ஓ மன வாடல ஏன் நெஞ்சு உருகுது ஓ நெஞ்சம் உருகல ஏன் நெஞ்சு உருகுது ஓ நெஞ்சம் உருகல எப்ப நீ என்ன புரிஞ்சுக்க போற எப்ப கை பிடிக்க அவங்க ஆட்டோ நின்னு சவுண்ட் நிக்குது அப்படியே தானா. ஓகே கிளாப் 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 நம்ம செமையா ஆனாங்க. ஸோ லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய திறமைகள் எல்லாமே ரொம்ப அழகாக வெளிப்படுத்துனீங்க. ஸோ ஆனால் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. அது எப்படின்னு தெரியல. ஓ இன்ஜினியர் ஆமாமா. ஓகே ரெடி 1